தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது சென்னையிலிருந்து அவரது இல்லத்தில் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார். சென்னையிலிருந்து அவர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிறகு மதுரைக்கு அவரது விமானம் மூலம் வருகைக்கு வரவிருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் மதுரைக்கு வருகை தருகிறார் என்று தகவல் அறிந்தவுடன் பார்த்திருந்தால் தற்போது மதுரை விமான நிலையத்தில் இங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இங்கு குவிய தொடங்கியிருக்கிறார்கள். காவல்துறை உட்பட அனைவருக்கும் இந்த தகவல் குறுகிய தெரிந்ததனால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காவல்துறையிடம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அளவில் பெருந்த அளவிலே பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் நேரம் கடக்க இந்த பகுதியில் தற்போது விமான நிலையம் பகுதி முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த பகுதியில் வர தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுடன் இந்த இடத்திற்கு வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில் தற்போது இருக்கிறார்கள். குழந்தைகளுடன் வந்து இருக்கிறார்கள். அவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வருவதற்கு 1:30 மணி அளவில் தான் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார். இங்கு வந்த பின்பு அவர் சாலை மார்க்கமாக திருச்செந்தூருக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். இதன் ஏதுவாக பார்த்தீங்கன்னா தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறதை ஒட்டி தற்போது இந்த தகவலை அறிந்தவுடன் இங்கு ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். தற்போது விமான நிலையம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே காணப்படுகிறது. காவல்துறையினர் தற்போது கூடுதலாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை 4:30 மணிக்கு சுவாமி தரிசனம், குறிப்பாக திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்து முடித்த பின்பு அவர் குறிப்பாக காலை 7 மணிக்கு மீண்டும் தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து 7 மணிக்கு விமான நிலையத்தில் புறப்பட்டு காலை மீண்டும் 8 மணிக்கு சென்னை செல்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த வாரம் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது விஜய் அவர்கள் திருச்செந்தூருக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது தற்போது அனைவரும் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. திடீரென விஜய் அவர்களுடைய இந்த திருச்செந்தூர் சாமி தரிசனம் இந்த செய்தியை கேட்டவர்கள் பின்பு பார்க்கிறீங்கன்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக ஏற்காடு விஜய் அவர்கள் செய்கிறார்கள், என்ன காரணத்துக்காக செய்கிறார் என்று பல்வேறு கோணத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சமீப காலங்களாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கடந்த பல வருடங்களாகவே இந்த திருச்செந்தூர் பகுதிக்கு அவர் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்று இதுவரையும் யாரும் பார்த்ததில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு செய்தியானது தற்போது மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்று முடிந்த பின்பு இவர் இந்த சாமி தரிசனம் செய்ய போகின்ற செய்தியானது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் இந்த சாமி தரிசனம் செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். இதன் ஏதுவாக பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் அவர்கள் பயணமானது சென்னையில் தொடங்கி இருக்கிறது. சென்னையில் தொடங்கி அவர் தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு 1:30 மணிக்கு வருகை தர இருக்கிறார். இதன் செய்தியை அறிந்தவுடன் தற்போது மதுரை விமான நிலையம் முழுவதும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதிகமான நபர்கள் தொடர்ச்சியாக வருகை தர தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.